ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் சாம் அவர்கள் தளபதியை பற்றியும் தளபதியோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பற்றியும் ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது வாரிசு படத்தோட ஷூட்டிங் டைமில் தளபதியோட எடுத்த ஃபோட்டோ தான் என்னோட ஆஃபீஸில் மிகப்பெரிய அளவில் மாட்டி வச்சிருக்கேன். ஸோ டெய்லியும் அதை பார்த்துட்டு தான் ஷூட்டுக்கே போகிறது. ஏன்னா அவர் தமிழ் சினிமாவில் அச்சீவ் பண்ணதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன். அண்ட் வாரிசு படம் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல கம்பேக் கிடைச்சிது. வாரிசு படத்துக்கு முன்னாடி நான் அவ்வளோ படங்கள் பண்ணிருக்கேன், நிறைய வெற்றி படங்களும் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ஷூட்டிங்காக எந்த ஏரியாவுக்கு நான் போனாலும் வாரிசு படத்தோட விஜயோட அண்ணா அப்படின்னு தான் என்ன சொல்றாங்க. ஸோ நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்றத வாரிசு படம் என்ன எல்லா குடும்பத்திலையும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. நெக்ஸ்ட் பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட். அண்ட் குஷி படத்தோட ஷூட்டிங் டைம்ல தளபதி என்னை பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு தான் கேட்டாரு. இந்த மாதிரி ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வாழ்த்துக்கள் அப்படின்னு தளபதி என்ன வாழ்த்தினாரு. குஷி படம் டைம்லயே அவரை பார்க்க பயங்கரமா கூட்டமா வருவாங்க. நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லுவேன். பட் அவரு என்ன அப்போ என்ன கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. பட் இப்போ சூப்பர் ஸ்டார் எல்லாம் தாண்டி அதை விட பல மடங்குக்கு போயிட்டாரு. அண்ட் அதே மாதிரி வாரிசு படத்தோட ஷூட்டிங்ல நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அதுக்கும் என்னடா கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி அதே பதில் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த சூப்பர் ஸ்டார் நிஜமான மாதிரியே சிஎம்மும் நிஜமா ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் குஷி படத்துல அந்த கோவில் சீன்ல தான் நான் பேக்ரவுண்ட்ல வருவேன். ஸோ அடுத்த ஒரு 1.5 வருஷத்துல அதே கோயில், அதே குஷி படத்தோட ஹீரோனி ஜோதிகா, அதே குஷி படத்தோட கேமராமேன் ஜீவன் சொல்லிட்டு தெலுங்கு படத்தோட முதல் ஷாட்டை அங்க வச்சாங்க. ஸோ நமக்கு ஒன்று கிடைக்கணும்னு இருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி திரும்ப அதே மாதிரி நிறைய நல்ல படங்கள் பண்ணுவன்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் சாம் அவர்களால கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். ஏன்னா எவ்வளோ தோல்வியிலையும் அவரோட பிசிக்கல் லுக்கெல்லாம் ஓரளவுக்கு பிசிக்கலாக கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அதே மாதிரி மற்ற ஃபார்ம் அவுட் ஆன ஹீரோஸ் மாதிரி கிடைக்கிற படத்துலலாம் நடிக்காம ஓரளவுக்கு சாய்ஸ் பண்ணி கம்மியான படங்களை தான் பண்ணுறாரு. 6 கேண்டல் மாதிரி இடையில கிரிட்டிக்கல் எக்ஸலன்ட் அப்படின்ற படமும் அதில் இருந்துச்சு. பட் ஒரு நடிகர் தோல்வியில் இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய கதைகள் அவரை தேடி வராது. ஸோ வர்ற கதைகளில் ஏதாவது பெட்டரா பார்த்து சூஸ் பண்றது தான் ஒரே வழி. ஸோ ஒரு சின்ன வெற்றி கிடைக்கும் போது இன்னும் சில நல்ல கதைகள் வரும். அந்த மாதிரி தான் கம்பேக் கொடுத்தாகணும். ஸோ கூடிய சீக்கிரமா ஒரு சோலோ ஹீரோவா இவருக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.